பாலியல் ரீதியாக வந்துட்டு பெரிய பெரிய நபர்களுக்கு, அதிகாரம் படைத்தவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு வந்துட்டு அவர் பாலியல் ரீதியான விஷயங்களை வந்துட்டு அவர் மேற்கொண்டிருக்கிறாருன்னு அவர் மேலே ஒரு புகார் வந்திருக்குது. அந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் பெயரும் இடம்பெற்றிருக்குது. பார்லிமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்ப போகிறோம். அது குறித்த விளக்கங்களை வந்துட்டு பாஜக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேச்சு எழுந்தது. ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருந்த சமயத்தில் நீங்கள் எப்படி ரஷ்யா கிட்ட வந்துட்டு எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே வந்துட்டு நம்ம இந்தியா மேலே வரி விதிப்பை சுமத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியாக பார்க்கப்பட்டது. இந்திய மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், இந்திய மக்களினுடைய வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கூறி ஆட்சி பொறுப்பேற்ற பிரதமர் மோடி அவர்களே அதிகப்படியான இறக்குமதியாக செய்யப்படக்கூடிய பொருள்கள் மூலியமாக இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுடைய மதிப்பு தரம் அடிபடும். அப்போ இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழாமல் இல்லை. நேர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா அமெரிக்காவுடனான இந்த நட்பு விவகாரங்கள் மற்றும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்னப்பா பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொன்றாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சமீப காலங்களில் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாது, பெட்ரோலிய பொருட்கள் வாங்கக்கூடாது, பெட்ரோலியம் வாங்கக்கூடாது, கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, கண்டிப்பாக அமெரிக்கா மற்றும் வெனிசுலா இந்த நாடுகள்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்தியாவிற்கு ஒரு கடும் நிர்பந்தத்தை, நெருக்கடியை கொடுத்துச்சு. அதற்கு இந்தியா சமீபத்தில் அடிப்பணியாமல் இருந்தாங்க. இல்லை, நாங்கள் ரஷ்யா கிட்ட தான் வாங்குவோம், ஏன்னா நாங்களும் ரஷ்யாவும் நீண்ட நெடிய நண்பர்கள், சோவியத் யூனியனாக இருக்கிற காலத்திலிருந்தே நாங்கள் ரொம்ப நட்பாக இருக்கிறோம், நாங்கள் நட்பாக விட முடியாதுன்னு சொல்லி மோடி அவர்கள் மிக தைரியமாக பேசினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா கண்டிப்பாக நாங்கள் வெனிசுலா கிட்டேயும் அமெரிக்கா கிட்டேயும் நாங்கள் எண்ணெய் வாங்கிக்கிறோம், பெட்ரோலியம் கச்சா எண்ணெயை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருக்குது. இதற்கு பின்னணியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறது இனி வருங்காலங்கள் தான் நமக்கு அதை நிரூபிக்கும். தகுந்த ஆதாரங்களோட கண்டிப்பாக அது நம்ம கண்ணில் படும் என்பதில் ஐயமில்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, விளாடிமிர் புட்டின் என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே, இந்தியா எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் எதுவுமே மறுப்பு சொல்ல போகிறது கிடையாது, அது அவங்களுடைய விருப்பம், எங்கே என்ன வாங்கணும் வாங்கக்கூடாதுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும், அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பெருந்தன்மையாக ஒதுங்கி விட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குறிப்பாக ஜனவரி 30 எப்ஸ்டீன் ஜெஃப்ரே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை பண்ணியிருக்கிறாரு. தனித்தீவில் மைனர் பெண்களை, அதாவது இளம் பெண்கள் கூட சொல்ல முடியாது, குழந்தைகளை, ரொம்பவுமே குட்டி குட்டி குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு பாலியல் ரீதியாக பெரிய பெரிய நபர்களுக்கு, அதிகாரம் படைத்தவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு அவர் பாலியல் ரீதியான விஷயங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறாருன்னு அவர் மேலே ஒரு புகார் வந்திருக்குது. அந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் பெயரும் இடம்பெற்றிருப்பதாக கூறி காங்கிரஸ் கட்சியினர் பார்லிமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்ப போகிறோம், அது குறித்த விளக்கங்களை பாஜக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேச்சு எழுந்தது. இது ஜனவரி 30 நடந்தது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு வாரத்திலேயே, அதுக்கப்புறமா நடந்த ஒரு வாரத்திலேயே நாங்கள் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க மாட்டோம், நாங்கள் அமெரிக்கா கிட்டேயும் வெனிசுலா கிட்டேயும் கச்சா எண்ணெய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அது மட்டும் கிடையாதுங்க, அமெரிக்கா இந்தியாவுடனான இந்த வர்த்தகம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இந்திய விவசாயிகளுக்கும் இந்திய சந்தைப்படுத்துதலுக்கும் ஒரு மிகப்பெரிய இடியா இறங்க போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா பொருட்களை இந்தியாவில் அதிகமாக அபரிவிதமாக நம்ம இறக்குமதி செஞ்சுக்கலாம், இதற்கான வரி விதிப்பும் கம்மியாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கிக்கிட்டு இருந்த சமயத்தில் நீங்கள் எப்படி ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே நம்ம இந்தியா மேலே வரி விதிப்பை சுமத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியாக பார்க்கப்பட்டது. இங்கே இருக்கிற திருப்பூரில் இருக்கிற அந்த உற்பத்தி ஆலைகள், பனியன் தொழிலாளர்கள்லாம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. குஜராத்தில் இருக்க
இருக்கக்கூடிய வைர வியாபாரிகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக வந்து பார்க்கப்பட்டது. மிகப்பெரிய தேக்க நிலை வந்து இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மாற்று வழியை நாங்கள் வந்து தேடிக்கிறோம். கண்டிப்பாக கிழக்கு ஆசிய நாடுகளில் வந்துட்டு எங்களுடைய வர்த்தகம் வந்து விரிவுபடுத்தப்படும். சீனாவுடனான எங்களோட நட்பு வந்துட்டு கொஞ்சம் பலப்படுத்தப்படும். வர்த்தக ரீதியாக சீனாவுடனான எங்களுடைய நட்பு வந்துட்டு பலப்படுத்தப்படும். இந்த மாதிரி மாற்று வழிகளை வந்துட்டு யோசிச்சாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடியை வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு பாராட்டினாங்க. பரவாயில்ல, அமெரிக்கா கிட்ட அடிபணியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரியானது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 45.5 லட்சம் கோடி மதிப்பிலான பொருள்கள் வந்துட்டு அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுது. இதில் குறிப்பாக நிறைய விவசாய பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுது. விவசாய பொருட்கள் அதிக அளவில் இங்கே இறக்குமதி செய்யப்பட்டால் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வந்துட்டு இங்கே அதிகமாக ஊடுருவும். அது நம்ம கனிம வளங்களுக்கு ஏற்றது கிடையாது, நம்ம மண் வகைகளுக்கு அது ஏற்றது கிடையாது. குறிப்பாக இந்தியர்களுக்கு வந்துட்டு அமெரிக்கர்களுடைய சில உணவு காய்கறிகள் வந்துட்டு இங்கே வந்து எடுப்படாது, அவர்களுடைய உடல்நலத்துக்கு ஏற்காது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு, இங்கே வந்து விவசாயத்தை நம்பி தான் வந்துட்டு பெருமளவில் இருக்குது. அப்படின்னும் போது நம்மளுடைய விவசாயிகள் வந்துட்டு இங்கே இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் வரணும். நமக்கான பருவநிலை மாற்றங்களை பார்க்கணும். நமக்கான பருவநிலை மாற்றங்கள், இங்கே வேளாண் உற்பத்தி சார்ந்த நிறைய பிரச்சனைகள், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு இங்கே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதற்கு மத்தியில் தான் வந்துட்டு விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணி பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த உற்பத்தி பொருட்கள் வந்துட்டு இந்திய மார்க்கெட்டில் இனி வந்து விவசாயிகள் நேரடியாக வந்து விற்பனை பண்ண முடியுமா? அதற்கு தான் அங்கே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு செக் வச்சுருக்கிறாங்க. பெருமளவில் அமெரிக்க பொருட்கள் வந்து இங்கே வந்து விற்பனை ஆக போகுது அப்படின்னா அப்போ இந்திய பொருட்கள் வந்துட்டு என்ன ஆகும்? அதை வந்து எங்கே சந்தைப்படுத்துவது? இதனால் இந்திய விவசாயிகள் வந்துட்டு பெருமளவில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவிலேருந்து இங்கே வரக்கூடிய பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 0 வரி அப்படின்னு சொல்லி போட போகிறதாக சொல்கிறாங்க. 0 வரினா நம்ம வரியே கிடையாது. அப்போ எந்த பொருளை வேணாலும் நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சேஃப்டி பின் வாங்குறதுனா கூட அமெரிக்கா சேஃப்டி பின், மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் யூஎஸ் அப்படின்னா அது அப்போ அதை உற்பத்தி பண்ணி அதை வாங்குறாங்க அப்படின்னும் போது இங்கே தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள், இங்கே தயாரிக்கக்கூடிய அந்த உள்ளூர் வியாபாரிகளோட நிலைமை என்ன ஆகும்? அந்நிய பொருட்களை வந்துட்டு அதிகமாக நாட்டுக்குள்ளே புழக்கத்தில் விட்டார் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மிகவும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. இந்த ஒரு பிரச்சனையை தான் வந்துட்டு மிகப்பெரிய விவாத பொருளாக இங்கே வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50% இருந்த அந்த வரியை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 18% நாங்கள் வந்துட்டு குறைக்க வச்சுட்டோம். இது மிகப்பெரிய சாதனை அல்லவா அப்படின்னு சொல்லி பாஜக வந்து சொல்லிட்டு வராங்க. உண்மையிலேயே இந்த 18% வரி குறைப்புக்கு பின்னாடி பாதிக்கப்பட போவது நம்மளுடைய விவசாயிகள் தான். இந்த விவசாயிகளுடைய நிலைமை இனிமே என்ன ஆக போகுது? ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிறது. ஏற்கனவே விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை, நிலப்பற்றாக்குறை, பருவநிலை மாற்றம்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய விவசாயிகள் அமெரிக்க இறக்குமதி பொருள்களால் வந்துட்டு மேலும் பாதிக்கப்படுவார்கள். இது ஏன் பாஜகவுக்கு புரிய மாட்டேங்குது? பாஜக இதெல்லாம் தெரிந்துதான் செய்கிறார்களா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பாஜக தரப்பு கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லவே வேண்டும். அதற்கான கட்டாயத்தில், அதற்கான பொறுப்புல அவங்க இருக்காங்க. 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து நாங்கள் வர்த்தகம் செய்ய இந்தியாவை நாங்கள் வந்து சம்மதிக்க வைத்து விட்டோம். அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அமெரிக்காவிற்கு இடையேயான அந்த நட்புறவு வந்துட்டு இன்னும் வந்துட்டு பலப்பட்டிருக்குது அப்படின்னு வந்துட்டு அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு ரொம்ப பெருமையாக வந்து சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பிரதமர் மோடிக்கு கண்டிப்பாக உணர்வார். ஏன் இதற்கு பிரதமர் மோடி அவர்கள் சம்மதித்தாங்க? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வாசலை வந்து அமெரிக்காவிற்காக திறந்து விடணும்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, ஒவ்வொரு குடிமகனும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக பாஜகவை சேர்ந்த பிரதமர் மோடி அவர்கள் இது சம்பந்தமாக விஷயங்களை வந்துட்டு நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இங்கே வந்துட்டு அமெரிக்க பொருட்கள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியானது ஏற்றுமதி இறக்குமதியில் வந்துட்டு பெருமளவில் பேலன்ஸ் பண்ணுறது தான் இருக்குங்க. இங்கே இருக்கிற பொருளை அதிகப்படியான ஏற்றுமதி பண்ணுறதன் மூலமாக நமக்கான உற்பத்திகள் வந்துட்டு இங்கே பெருக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அதிகமான பொருட்கள் மூலியமாக நம்ம கிட்ட இருக்கிற உற்பத்தியாளர்கள், தொழில் முனைவோர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவாங்க. இந்தியா வந்துட்டு நிறைய சிறு குறு தொழிலாளர்களை வந்துட்டு உள்ளடக்கிய ஒரு
உள்ளடக்கிய ஒரு நாடாக வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சிறு குறு விவசாயிகள் இல்ல சிறு குறு தொழிலதிபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரி விதிப்புனால இனி வரும் காலங்களில் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. நான் வந்து இந்திய மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், இந்திய மக்களினுடைய வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கூறி ஆட்சி பொறுப்பேற்ற பிரதமர் மோடி அவர்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான இறக்குமதியாக செய்யப்படக்கூடிய பொருள்கள் மூலியமாக இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுடைய மதிப்பு தரம் வந்துட்டு அடிபடும். அப்போ இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இப்போ எழாமல் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாக கிட்டத்தட்ட அமெரிக்காவிற்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய உதவிகளை வந்து அவங்க செஞ்சுட்டு வராங்க. ஏன் இப்படி வந்து அடி பண்ணிடணும்? ஏன் அமெரிக்காவுடைய மிரட்டல்களுக்கு இந்தியா ஏன் பணிந்து போகிறது? நம்ம கிட்ட இல்லாத ஒரு வளங்களா, நம்ம கிட்ட இல்லாத ஒரு மேன் பவரா, உடல் உழைப்பா, நம்ம கிட்ட இல்லாத விவசாயிகளா எல்லாமே இருக்கும்போது உற்பத்தி பொருட்களுக்காக வெளிநாட்டிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்படுவதால் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவாங்க. குறிப்பாக அந்த சோளம், பருத்தி போன்றவை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து இங்கே இறக்குமதி செய்யப்படுவதாக சொல்கிறாங்க. தென்னகத்தினுடைய மான்செஸ்டர், இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய மும்பை மற்றும் கோயம்புத்தூர் நகரங்கள் வந்துட்டு இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் மறைமுகமாக பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பொருளாதார வல்லுநர்கள் வந்து எடுத்துரைக்கிறாங்க. ஸோ இனி வருங்காலங்களில் இந்தியாவுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருக்குது. ஆனால் பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்தியா அமெரிக்காவிற்கு இடையான நட்பு வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து இருக்குது. இந்தியா அமெரிக்காவுக்கு இடையான அந்த ஏற்றுமதி வரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 3% இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வாங்கக்கூடாது, ரஷ்யா கிட்ட நீங்கள் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 50% எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ 18% வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது 3, 50, 18 இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய ஏன் இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது புரியும். ஏன் 50% போனப்போ பாஜக தரப்புலேருந்து பெரிய அளவில் ஏன் யாருமே பேசலை? ஆனால் இப்போ வந்துட்டு 18% நாங்கள் குறைச்சி பார்த்தீங்களா, 50% இருந்ததே நாங்கள் 18% குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதை வந்துட்டு ரொம்ப பெருமையாக ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக வந்து இருக்குது. இப்படி உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டினுடைய வளம் பாதிக்கப்படும். அதில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நானும் ஒரு விவசாயி தான், நான் விவசாயிகள் பக்கம் தான் நிற்பேன், நான் கொங்கு பெல்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டே வராரு. ஸோ இவரும் வந்துட்டு பாஜகவினுடைய கூட்டணியில் தான் இருக்கிறாரு. பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு நாட்டின் வளங்கள் வந்துட்டு இப்போ சூறையாடப்படுவதை வந்துட்டு அவர் எப்படி வேடிக்கை பார்க்கலாம்? நான் விவசாயிகளுக்கு உரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தில் ஏன் பாஜக அரசை எதிர்த்து அவர் கேள்வி கேட்க மறுக்கிறார், பேச மறுக்கிறார் அப்படிங்கிறதா மிகப்பெரிய சந்தேகமாகவே வந்து இருந்துகிட்டு இருக்குது. இது சம்பந்தமாக பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் பல தடவை கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு காங்கிரஸ் தவறாக பேசுகிறாங்க, என்கிட்ட வந்துட்டு அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் அங்கேயும் வந்துட்டு புகார் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் வந்துட்டு இது தீவிரமான நடவடிக்கையாக பார்ப்பாங்க. இதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கண்டிப்பாக எட்டப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த ஒரு வரி விதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீடிக்கக்கூடாது. இதற்கு சீக்கிரமாக ஒரு முடிவு எட்டப்படணும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.